எல்லாத்துக்கும் வணக்கம். கோங்குரா சட்னி இல்லாத ஆந்திரா உணவை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க உணவில் கோங்குரா சட்னிக்கு முக்கியத்துவம் இருக்குது. என்னடா இது கோங்குரா சட்னின்னு ஏதோ புரியாத பேரில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊரோட புளிச்சக்கீரையை தாங்க ஆந்திராவில் கோங்குரான்னு கொண்டாடுறாங்க. நம்ம யாழ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. இந்த பதிவில் புளிச்சக்கீரையோட சத்துக்கள் பற்றியும் அதை எப்படி உணவாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். பேருக்கு தகுந்த மாதிரி புளிப்பு சுவையுடைய இந்த புளிச்சக்கீரையில் இரும்பு சத்து, விட்டமின் ஏ, சி, கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. இளைத்த உடல் கொண்ட குழந்தைகளுக்கு இந்த கீரையை அடிக்கடி கொடுத்து வந்தோன்னா அவங்களோட உடம்பு நல்லபடியாக தேரும். அதே மாதிரி சொறி, சிரங்கு இந்த மாதிரியான தோல் நோய் உள்ளவர்கள் எல்லாமே இந்த கீரையை உணவில் சேர்த்துட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். குடல் புண்களை குணமாக்கி ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி பசியை தூண்டுறதில் இந்த புளிச்சக்கீரை முக்கிய பங்கு வகிக்குது. மலச்சிக்கலையும் தீர்க்குது. இரத்த ஓட்டத்தை சீரமைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலோட வெப்பத்தை சமநிலையில் வைக்கவும் இந்த புளிச்சக்கீரை உதவுது. இந்த கீரை பித்தத்தை அதிகப்படுத்தும். அதனால் பித்த உடம்புக்காரங்க இதை தவிர்க்கிறது நல்லது. புளிச்சக்கீரையை வச்சு எப்படி கீரை கடைசல் செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை 1 கட்டு, எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு, நாட்டு சர்க்கரை. முதல்ல புளிச்சக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு கீரையை அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். குறைவான தண்ணீர் இருந்தாலே போதும். கீரை பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தண்ணீருக்குள்ளே போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அளவு குறைஞ்சிரும். அதனால் குறைவான தண்ணியை வச்சே வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிடம் வரைக்கும் வேக வச்சிங்கனாலே போதும். கீரை நல்லா வெந்துடும். இல்லைன்னா கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். சுலபமாக நசுங்கிருச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். கீரை வெந்த பிறகு அடுப்புலேருந்து இறக்கி தண்ணீரை வடிச்சிருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வெந்தயத்தையும் வாணலியில் போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறின பிறகு அதை நுணுக்கி வச்சுக்கோங்க. வெந்தயத்தை ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் கீரையில் கசப்பு வந்துடும். இப்போ பார்த்தோன்னா 1 கட்டு கீரைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தாவே போதும். இப்போ நம்ம கீரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு அது வெடித்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நாம் நுணுக்கி வச்சுருக்கிற வெந்தயத்தூள் மற்றும் பெருங்காயத்தூளை சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா வதங்கின உடனே வேக வச்சுருக்கிற புளிச்சக்கீரையையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டு அதோட தேவையான அளவு கல்லுப்பு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இதில் நம்ம எதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறோன்னா, கீரை புளிப்பாக இருக்கிறனால அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துச்சுன்னா சுவை கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீரைக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சுவை அசத்தலாக இருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. இப்போ கீரை உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா குறைவான தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ கொதிக்க விட்டுருங்க. கீரை நல்லா கொதிச்ச உடனே இறக்கி வச்சு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா சுவையான புளிச்சக்கீரை கடைசல் தயாராகிரும். சூடான சாதத்தோடு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட சுவைக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அதே மாதிரி கேழ்வரகு களிக்கும் இந்த புளிச்சக்கீரை கடைசல் ரொம்ப சுவையாக இருக்கும். புளிச்சக்கீரையோட ஒரு வகை தான் காசினி கீரைங்கிறது கூடுதல் தகவல்.